بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما آتاكم الرسول فخذوه وما نهاكم عنه فانتهوه صدق الله العلي العظيم. கண்ணியத்துக்கும் மரியாதைக்கும் உரிய அன்பின் இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, ஒரு விசேஷ சந்திப்பினூடாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். இன்று உங்களுடன் இலங்கை நாட்டில் முஸ்லீம்களுடைய வரலாற்று பின்னணி எப்படி அமைந்திருக்கிறது, முஸ்லீம்கள் ஆகிய நாங்கள், எங்களுடைய முன்னோர்கள் இந்த நாட்டுக்கு எப்படிப்பட்ட பங்களிப்புகளை செய்திருக்கிறார்கள் என்பவைகளை பற்றியெல்லாம் ஒரு சில வார்த்தைகளை கதைத்துவிட்டு பேசிவிட்டு, வரக்கூடிய சுதந்திர தினத்தில் முஸ்லீம்களாகிய நாங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், ஒரு நாட்டுக்கு சுதந்திரம் கிடைத்தால் அந்த சுதந்திரத்தை நாங்கள் எப்படி கொண்டாட வேண்டும், இப்படிப்பட்ட சில முக்கியமான தகவல்களை, விடயங்களை குர்ஆன் ஹதீஸுடைய கண்ணோட்டத்தில் உங்களுடன் பகிர்ந்து கொள்வது மிக பொருத்தமானதாக இருக்கும் என்று நினைத்து இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு சந்தர்ப்பமாக இதை பயன்படுத்தி விடயத்துக்கு வர விரும்புகிறேன். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, நாட்டுப்பற்று என்று சொல்லக்கூடியது இஸ்லாம் சொல்லித்தந்த ஒரு உன்னதமான உண்மை. ஹுப்புல் வத்தனி மினல் ஈமான் என்று சொல்லக்கூடிய ஹதீஸ் அநேகமான ஏகோபித்த உலமாக்களுடைய கருத்து என்னவென்று சொன்னால், அது ஒரு இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ், அது ஹதீஸ் அல்ல. ஆனாலும் இமாம் ஸஹாபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்றவர்கள் சொல்லுகிறார்கள், அதனுடைய அந்த ஹதீஸ் இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸாக இருந்தாலும் அதனுடைய கருத்து வமஅனாஹு ஸஹீஹ், அதனுடைய கருத்து உண்மையானது. ஹதீஸ் கலை வல்லுநர்கள் ஒரு ஹதீஸை லஈஃப் என்று சொன்னாலும் கூட அந்த ஹதீஸ் சொல்லக்கூடிய விடயம் உண்மையானதாக இருக்கும், அந்த ஹதீஸுடைய கருத்து உண்மையானதாக இருக்கும். இதை அவர்கள் பிரித்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இது ஒரு யதார்த்தமான ஒரு உண்மை. ஒரு மனிதர் தன்னுடைய தாயை நேசிப்பது போன்று, தன்னுடைய தகப்பனை நேசிப்பது போன்று, தன்னுடைய குழந்தைகளை நேசிப்பது போன்று, தான் பிறந்த ஊரை நேசிப்பதும் அவனுடைய யதார்த்தத்தில் இருக்கக்கூடிய ஒரு அன்பது. அதை யாராலும் மறுக்கவோ மறைக்கவோ முடியாது. இமாம் புகார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எப்படித்தான் இருந்தாலும் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸை தொகுத்தார்கள், ஒன்று சேர்த்தார்கள். உம்மத்துக்கு குர்ஆனுக்கு அடுத்த தரத்தில் இடத்திருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் கிரந்தமாக ஸஹீஹுல் புகாரியை எங்களுக்கு முன்வைத்திருக்கிறார்கள். நாங்கள் எல்லாரும் சொல்லுகிறோம் இமாம் புகாரி என்பதாக. உண்மையிலேயே அவருடைய பெயர் இமாம் புகாரி அல்ல, அவருடைய பெயர் முஹம்மது இப்னு இஸ்மாயில். அவருடைய சொந்த பெயர் முஹம்மத், வாப்பாவுடைய பெயர் இஸ்மாயில். ஆனாலும் கூட புகாரி என்று சொல்லுகிறோம். காரணம் என்னவென்று சொன்னால், நிஸ்பத்தன் இலா பலதிஹி, அவர் பிறந்த ஊரை நிஸ்பத்து செய்து, பிறந்த ஊரின் பக்கமாக அவரை சேர்த்து, அவர் புகாராவை சார்ந்தவர், சமர்கந்தை சார்ந்தவர், திருமிதியை சார்ந்தவர். இமாம்களுடைய பெயர்களை நீங்கள் எடுத்துக்கொண்டால் இமாம் திருமிதி என்று சொல்லுகிறோம். இமாம் இப்படியாக இமாம் அபூதாவுத் சொல்லும் பொழுது அவருடைய ஊரை பற்றி சொல்லுகிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, ஒருவருடைய பிறந்த ஊரை அவரால் மறக்க முடியாது. பிறந்த ஊரின் பக்கமாகத்தான் அவர் சேர்க்கப்படுவார். சஹாபாக்கள்ல கூட இருந்தார்கள். சல்மானுல் ஃபாரிசி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாரிசி. அந்த காலத்தில் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அந்த காலத்தில் ஃபாரசீகம் இஸ்லாத்துக்குள்ள வந்திருக்கல்ல. ஆனாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாரிசி, அந்த ஃபாரிசி நாட்டை சார்ந்தவர், ஊரை சார்ந்தவர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஊரின் பக்கமாக அவர்களை நிஸ்பத்து செய்தார்கள். அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, பிலால் அல் வஹ்ஷி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. சுப்ஹானல்லாஹ். ஒவ்வொரு சஹாபியும் அவர்களுடைய பிறந்த ஊரின் பக்கமாக தன்னை நிஸ்பத்து செய்து, தன்னை சேர்த்து சொல்லியிருக்கிறார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, எப்படி ஒரு மனிதனுடைய தகப்பனுடைய பெயரை அவருக்கு மாற்ற முடியாதோ, எப்படி ஒருவருடைய பிறந்த திகதியை டேட்டை மாற்ற முடியாதோ, இதே போல அவர் பிறந்த ஊரையும் அவரால் மாற்ற முடியாது.
இன்றைய காலகட்டத்தில் நாங்கள் எங்கே போனாலும் சரி, எந்த நேஷனாலிட்டி எடுத்தாலும், எந்த உலகத்தில் எந்த ஊருக்கு போய் இல்லாத பொய்யெல்லாம் சொல்லி எனக்கு ஒரு பயங்கரவாதம் இருக்கிறது, சுனாமியால் பாதிக்கப்பட்டு விட்டேன், அப்படி பிரச்சனைக்கு உள்ள மாட்டிக்கொண்டுட்டேன் என்று சொல்லி எந்த ஊருடைய எந்த நாட்டினுடைய ஒரு பிரஜா உரிமையை நான் எடுத்துக்கொண்டாலும் கூட பிறந்த ஊர் என்று வரும் பொழுது அந்த பிறந்த ஊருடைய பெயர் தான் அங்கே குறிப்பிடப்படும். நீங்க இப்ப ஐக்கிய ராஜ்யத்துக்கு சொந்தக்காரராக இருக்கலாம், ஐக்கிய ராஜ்யத்தினுடைய நேஷனாலிட்டியை நீங்க வச்சு கொண்டிருக்கலாம், ஆனால் உங்களுடைய பிறந்த இடம் ஊர் என்று வரும் பொழுது அது இலங்கையாகத்தான் இருக்கும், அது பிறந்த ஊராகத்தான் இருக்கும். அதை மாற்ற முடியாது, அது யாராக இருந்தாலும் சரி. அன்புக்குரிய சகோதரர்களே, அன்பான பெரியார்களே, எனவே வாழ்க்கையில் யதார்த்தமான ஒரு உண்மை என்னவென்று சொன்னால், பிறந்த ஊர் அது எங்களுடைய ஊர், அதை யாராலும் அழிக்கவோ மாற்றவோ மறைக்கவோ முடியாது. இது இப்படி இருக்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட தான் பிறந்த ஊரை நேசித்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிர்பந்தத்தின் காரணமாக பலாத்காரமாக மக்காவை விட்டு வெளிப்படுத்தப்பட்டார்கள், வெளியாக்கப்பட்டார்கள். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பி போக இல்லை. ஹதீஸ்களை படித்து பார்க்கும் பொழுது ஆச்சரியமாக இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா முக்கர்ரமாவை நேசித்தார்கள். அது மக்கா என்பதற்காக வேண்டி மட்டுமல்ல, தான் பிறந்த ஊரு, என்னுடைய இருப்பிடம், இங்கே தான் என்னுடைய குடும்பம் இருக்கிறது, இங்கே தான் என்னுடைய சிறு பிராயத்தை நான் கழித்திருக்கிறேன், செல்வமாக இங்கே தான் நான் வளர்ந்திருக்கிறேன். எனவே அந்த ஊரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசித்தார்கள். ஹதீஸுடைய கிதாபுகளை பிரட்டி பார்க்கும் பொழுது நபித்துவம் கிடைத்து, நபிப்பட்டம் கிடைத்து 2வது நாள் அல்லது 1வது நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குகையிலிருந்து வந்தார்கள், பயந்து நடுங்கி. ஹதீஜா குப்ரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்வை போத்தினார்கள். ஜம்மிலூனி ஜம்மிலூனி, என்னை போத்துங்கள் போத்துங்கள் என்று சொல்லி படைத்ததுக்கு இணங்க போத்தி படுக்க வைத்தார்கள். அவர்களுக்கு ஆறுதல் சொன்னார்கள், விடயத்தை கேட்டு வழங்கிக் கொண்டார்கள். அனைத்துக்கும் பிறகு ஹஜ்ரத் ஹதீஜா குப்ரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்துக் கொண்டு அந்த வரக்கத் இப்னு நௌஃபல் என்று சொல்லக்கூடிய அந்த மனிதரிடத்தில் கூட்டிக் கொண்டு போனார்கள். வரக்கத் இப்னு நௌஃபல் என்று சொல்லக்கூடியவர் ஒரு முதுமை பருவத்தை அடைந்த அஹ்ல கிதாப், வேதங்களை எல்லாம், இஞ்சிலையும் தௌராத்தையும் கிதாபுகள், அஹ்ல கிதாபுடைய வேதங்களை படித்து நபிமார்களை பற்றி எல்லாம் விளங்கி வைத்திருந்தவர். எனவே ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்துக் கொண்டு போனார்கள், அவர்களை சந்திப்பதற்காக வேண்டி. நடந்ததையெல்லாம் சொன்னார்கள். நடந்ததையெல்லாம் அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரக்கத் இப்னு நௌஃபலுக்கு சொல்லி காட்டிய சந்தர்ப்பத்தில் சொன்னார்கள், வரக்கத் இப்னு நௌஃபல், ஹாதா அன்-நாமூஸ் அல்லதி நஸ்ஸலல்லாஹு அலா மூஸா, நீங்கள் சொல்லக்கூடிய விடயத்தை பார்க்கும் பொழுது உங்களிடத்தில் வந்திருக்கக்கூடியவர் நாமூஸ், எந்த ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் மூசா அலைஹி ஸலாத்துக்கு வஹி எடுத்துக் கொண்டு வந்தார்களோ அவர்கள் தான் இங்கே வந்திருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய கருத்தை வரக்கத் இப்னு நௌஃபல் முன்மொழிந்து விட்டு ஒரு ஆச்சரியமான கருத்தை சொன்னார்கள். நான் உயிர் வாழக்கூடாதா, நான் உயிர் வாழக்கூடாதா? எதுவரைக்கும் தெரியுமா? இந்த ஊர் மக்கள் உங்களை இந்த ஊரை விட்டும் வெளியாக்கக்கூடிய நேரம் வரைக்கும் நான் உயிர் வாழ்ந்தால் நான் உங்களுக்கு நிச்சயமாக உதவி செய்வேன், உங்களை வெளியாக்க விடமாட்டேன் என்று சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திடுக்கிட்டு கேட்டார்கள், அவ முஹ்ரிஜியஹும், இந்த மக்காவை விட்டும் என்னை இந்த மக்கள் வெளியாக்குவார்களா என்று சொல்லி, இந்த ஊரை விட்டும் என்னை மக்கள் வெளியாக்குவார்களா? அவ முஹ்ரிஜியஹும், என்னை இந்த மக்கள் வெளியாக்குவார்களா? புகாரி ஷரீஃபினுடைய 4வது அல்லது 5வது ஹதீஸ். அன்புக்குரிய இஸ்லாமியர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிப்பட்டம் கிடைத்து ஆரம்ப நாட்களிலேயே மக்காவை விட்டும் என்னை வெளியாக்குவார்களா, நான் வெளியாக விருப்பமில்லை என்ற வெறுப்பை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே வெளிப்படுத்தினார்கள். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய நபிப்பட்டம் கிடைத்து 13 ஆண்டுகளுக்கு பிறகு மக்காவை விட்டும் வெளியாக்கப்படுகிறார்கள். மக்காவை விட்டும் வெளியே போய்கொண்டிருக்கிறார்கள். என்ன சொல்லிக் கொண்டு போனார்கள்? எப்படிப்பட்ட வார்த்தைகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்? கவலையுடன் சொன்னார்கள், வல்லாஹி இன்னகி கைரு அர்தில்லாஹ், ஏ மக்காவே, அல்லாஹ்வுடைய பூமிகளில் நீ மிகச்சிறந்த பூமியாக இருக்கிறாய். வ அஹப்பு அர்துல்லாஹி இலல்லாஹ், அல்லாஹ்வுடைய பூமிகளில் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான பூமி. வலௌலா உஹ்ரிஜ்து மின்கி மா ஹரஜ்து, இந்த ஊரை விட்டும் என்னை இந்த மக்கள் வெளியாக்கவில்லை என்றிருந்தால் நான் எங்கிருந்து வெளியாக இருக்க மாட்டேன் என்று சொல்லி கவலைப்பட்டு கொண்டுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தாய் நாட்டை விட்டும் பிறந்த ஊரை விட்டும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளிக்கிளம்பி போனார்கள். இதே போன்றுதான் மதீனாவுக்குள்ளே போய் சேருகிறார்கள். மதீனாவுக்குள்ளே போகக்கூடிய சந்தர்ப்பத்தில் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
கவலைப்பட்டுக் கொண்டுதான் போனார்கள். ஏன்? மக்காவை விட்டு வருகிறேன், மக்காவை விட்டு வருகிறேன், நான் பிறந்த ஊரை விட்டு வருகிறேன். ஆனாலும் அல்லாஹ்வுடைய கட்டளை, அந்த கட்டளை பிரகாரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு உள்ளே நுழையக்கூடிய சந்தர்ப்பத்தில் மதீனாவுக்காக வேண்டி துஆ கேட்டார்கள், தன்னுடைய இருப்பிடத்துக்காக வேண்டி துஆ கேட்டார்கள். சுப்ஹானல்லாஹ், ஆச்சரியமான துஆக்கள், ஆச்சரியமான துஆக்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹும்ம ஹப்பிபில் புகாஅ அல் பினா அல் மதீனா, யா அல்லாஹ் இந்த மதீனாவில் எங்களுடைய இருப்பை எங்களுக்கு அன்பாக்கி வைப்பாயாக, அழகாக்கி வைப்பாயாக. கஹுப்பினா மக்கா, நாங்கள் மக்காவை நேசிப்பது போன்று இந்த மதீனாவையும் நேசிக்கக்கூடிய மக்களாக எங்களை ஆக்கி வைப்பாயாக. அவ் அஷத்த, அல்லது மக்காவுடைய முஹப்பத்தை விடவும் இந்த மதீனாவுடைய முஹப்பத்தை எங்களுக்கு அதிகப்படுத்துவாயாக. அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ஸாஇனா வ ஃபீ முத்தினா என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீண்ட துஆவை கேட்டார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய இருப்பிடத்துக்காக துஆ கேட்டிருக்கிறார்கள், இருப்பிடத்தினுடைய ஆரோக்கியத்துக்காக துஆ கேட்டார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய குடும்பத்தை கொண்டு போய் மக்கா முக்கர்ரமாவில் விட்டுவிட்டு என்ன துஆ கேட்டார்கள்? பாதுகாப்புக்கு துஆ கேட்டார்கள். அந்த இடத்தை பாதுகாப்பாக ஆக்கி வைப்பாயாக. அன்புக்குரிய இஸ்லாமியர்களே, அன்பான சகோதரர்களே, வாழ்க்கையில் ஒன்றை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், நாங்கள் இருக்கக்கூடிய இடத்தை நேசிப்பது இது மிக ஒரு இஸ்லாம் சொல்லித்தந்த ஒரு அழகான வழிமுறை, அழகான பழக்கம், அழகான நடைமுறை. எனவே நாங்கள் பிறந்தது இந்த நாட்டில், இந்த நாட்டினுடைய அன்பு எங்களுடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும். நாட்டுக்குரிய இறைமைகளை பாதுகாக்கக்கூடிய மக்களாக நாங்கள் இருக்க வேண்டும். நாட்டுக்கு ஒரு கெடுதி வருமென்றிருந்தால் எங்களுடைய முன்னோர்கள் எப்பொழுதுமே நாட்டினுடைய இறைமையை பாதுகாப்பதற்கு எவைகளையெல்லாம் செய்ய வேண்டுமோ அவைகளையெல்லாம் செய்தது போன்று இந்த நாட்டினுடைய இறைமையை பாதுகாப்பதற்கு நாங்கள் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே தான் அன்புக்குரிய இஸ்லாமியர்களே, அன்பான சகோதரர்களே, இந்த நாட்டுக்கு இஸ்லாம் புதிதாக வந்ததல்ல. சரித்திர ஆசிரியர்களுடைய கருத்து பிரகாரம் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலேயே இந்த நாட்டுக்கு இஸ்லாம் அறிமுகமாக இருக்கிறது. அரபியர்கள் இஸ்லாத்துக்கு முன்னாலேயே வியாபார நடவடிக்கைகளுக்காக வேண்டி கடல் மார்க்கமாக இங்கே வந்து போயிருக்கிறார்கள். போனது மட்டுமல்ல, இங்கே வந்து வர்த்தக நடவடிக்கைகள் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஆனாலும் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் அவர்களுடைய காலத்தில் இங்கிருந்துதான் இந்த இலங்கை வழியாகத்தான் சைனாவுக்கு, சீனா தேசத்துக்கும் கூட ஸல்லல்லாஹுடைய சஹாபாக்கள் போனார்கள் என்ற சரித்திரங்கள் கிதாபுகள் எழுதப்பட்டிருக்கிறது. சமீபத்தில் ஹெம்மாத்தகமையில் வெளியிடப்பட்ட ஒரு புத்தகம்தான் இந்த முஸ்லீம்களுடைய வரலாறை பற்றி பேசக்கூடிய புத்தகங்களில் அந்த தொடரில் ஒன்றுதான் ஹெம்மாத்தகம முஸ்லீம்கள் வாழ்வும் வரலாறும் என்று சொல்லி என்னுடைய பெரிய தந்தை அவர்கள் MIM அமீன் சார் அவர்கள் எழுதிய இந்த புத்தகத்தில் கூட அவர்கள் மிக அழகான முறையில் இதை குறிப்பிட்டிருக்கிறார்கள். அரபியர்கள் இஸ்லாத்துக்கு முன்னால் இருந்தே இந்த நாட்டுடன் சம்பந்தம் வைத்திருந்தார்கள். அதே சந்தர்ப்பத்தில் இந்த நாட்டுக்கு வஹ்ப் இப்னு அபி ஹஃப்ஸ் சொல்லக்கூடிய ஒரு சஹாபி நபித்தோழர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பி வைத்தார்கள். அவர்கள் இங்கு வந்து இங்கிருந்த மன்னனிடத்தில் அந்த கடிதத்தை கொடுத்துவிட்டு கடல் மார்க்கமாக சீனா தேசம் போய் சேர்ந்தார்கள். அங்கே போய் அந்த கடிதத்தை, அவருக்கு கொடுக்க வேண்டிய கடிதத்தை அங்கே கொடுத்துவிட்டு சென்றார். கொடுத்தார்கள் என்ற சரித்திர ஆசிரியர்கள் மிக தெளிவாக இவைகளை குறிப்பிட்டிருக்கிறார்கள். எனவே அன்புக்குரிய இஸ்லாமியர்களே, இந்த நாட்டை பொறுத்தவரையில் இஸ்லாம் இந்த நாட்டுக்கு சமீபத்தில் 500-600 ஆண்டுகளுக்கு உள்ள அறிமுகமான ஒரு மார்க்கம் அல்ல. ஆதி தொட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தொட்டு இங்கே இஸ்லாம் இருந்திருக்கிறது, முஸ்லீம்கள் வந்து போயிருக்கிறார்கள் என்பதற்குரிய சரித்திர பின்னணிகள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. இதை டாக்டர் ஷுக்ரி அவர்களும் மிக தெளிவாக தன்னுடைய பல கிதாபுகளில், பல புத்தகங்களில் இவைகளை பற்றி குறிப்பிட்டிருக்கிறார்கள். இவைகளை நாங்கள் விளங்கி வைக்க வேண்டும், நாங்கள் படிக்க வேண்டும், நாங்கள் வாசிக்க வேண்டும். எங்களுடைய சிறார்களுக்கு நாங்கள் இதை சொல்லிக் கொடுக்க வேண்டும். நாங்கள் இங்கே வந்தான் வருத்தான் என்ற பேச்சல்ல, நாங்கள் இங்கே ஆதி தொட்டு இங்கே இருந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய விடயத்தில் நாங்கள் எப்பொழுதுமே விழிப்பாக இருக்க வேண்டும். அதை நிரூபிப்பதற்குரிய சரித்திரங்களை நாங்கள் பாதுகாக்க வேண்டும். எனவே அன்புக்குரிய இஸ்லாமியர்களே, அன்பான சகோதரர்களே, அந்த அடிப்படையில் நாங்கள் பேசுவதாக இருந்தால், முஸ்லீம்கள் இந்த நாட்டுக்கு எவ்வளவோ பங்களிப்பு செய்திருக்கிறார்கள். இந்த நாட்டினுடைய இறைமையை பாதுகாப்பதற்கு, இந்த நாட்டினுடைய வளங்களை பாதுகாப்பதற்கு. சுமாராக நாங்கள் இந்த நாட்டை பற்றி ஒரு கண்ணோட்டம் பார்ப்பதாக இருந்தால், இந்த நாடு சுமார் 450 ஆண்டுகள், 443 வருடம், அதாவது மேற்கத்திய நாட்டவர்களுடைய ஆக்கிரமிப்புக்கு உட்படுத்தப்பட்ட நாடு இது. போர்த்துகேயர்கள் 1505 ஆண்டிலிருந்து 1658 வரைக்கும் போர்த்துகேயர்களுடைய
ஆட்சியின் கீழ் இந்த நாடு இருந்தது. அதற்கு பிறகு ஒல்லாந்தர்கள் இந்த நாட்டை 1658 1796 வரைக்கும் ஆக்கிரமித்தார்கள். கடைசியாக ஆங்கிலேயர்கள் இந்த நாட்டை 1796 தொட்டு 1948 வரைக்கும் ஆங்கிலேயர்கள் இந்த நாட்டை ஆக்கிரமித்தார்கள். இந்த நாட்டை ஆட்சி செய்யவில்லை. இந்த நாட்டினுடைய வளங்களை எல்லாம் திருடிக் கொண்டு போனார்கள். இந்த நாட்டை டெவலப் பண்ணுகிறோம் என்று சொல்லி நாட்டை டெவலப் பண்ணி இங்கு இருக்கக்கூடிய வளங்களையும் இங்கு இருக்கக்கூடிய பொருட்களையும் இங்கு இருக்கக்கூடிய சோசையும் எடுத்துக்கொண்டு அவருடைய நாட்டுக்குத்தான் போய் சேர்ந்தார்கள். இங்கு மட்டுமல்ல, எங்கெல்லாம் ஆட்சி செய்தார்களோ அங்கெல்லாம் அதைத்தான் செய்தார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த காலகட்டங்களை எடுத்து பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் 443 வருட காலம் மேற்கத்திய நாட்டவர்களுடைய ஆக்கிரமிப்பின் கீழ் தான் இந்த நாடு இருந்தது. ஆனால் இப்பையும் ஒரு கேள்வி எழும்புகிறது, எங்களுக்கு சுதந்திரம் முழுக்க கிடைத்து விட்டதா? இன்னமும் நாங்கள் சுதந்திரமாகத்தானே செயல்படுகிறோம்? ஒரு நாட்டுக்கு, இந்த நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கோ நாட்டு மக்களுக்கோ சுதந்திரமாக எதையும் செய்ய முடியுமா என்ற கேள்வி இப்பையும் இருக்கத்தான் செய்கிறது. அதற்கு பதில் நாங்கள் தான் காண வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, இன்னும் கூட கெடுபிடிகள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆக்கிரமிப்பு ஏதோ ஒரு வகையில் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் நடந்து போயிருக்கிறது. ஆனாலும் கூட அரபியர்கள் இந்த நாட்டுக்கு வந்தார்கள், வர்த்தக நடவடிக்கைகளில் ஈடுபட்டார்கள். ஆனால் இங்கு இருக்கக்கூடிய வளங்களையோ இங்கு இருக்கக்கூடிய பொருட்களையோ இங்கு இருக்கக்கூடிய சொத்துக்களையோ அவர்களுடைய நாட்டுக்கு அவர்கள் எடுத்துக்கொண்டு போனார்கள் என்பதற்கு எந்த சரித்திரத்தையும் யாராலும் காட்ட முடியாது. இங்கே வந்தார்கள், இங்கே வந்து இந்த நாட்டை வளப்படுத்தினார்கள். டாக்டர் ஷுக்ரி அவர்கள் தன்னுடைய இலங்கை முஸ்லீம்களுடைய, தென்னிலங்கை முஸ்லீம்களுடைய வரலாற்றை பற்றி குறிப்பிடக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவர் எழுதக்கூடிய இந்த நூலில் மிக தெளிவாக இலங்கை முஸ்லீம்கள் தென் மாகாண வரலாற்று பாதை என்று சொல்லக்கூடிய இந்த புத்தகத்தில் டாக்டர் ஷுக்ரி அவர்கள் முஸ்லீம்கள் இந்த நாட்டில் எப்படிப்பட்ட பங்களிப்புகளை செய்திருக்கிறார்கள், சிங்கள ராஜாக்களுடைய காலத்தில் முஸ்லீம்கள் சிங்கள ராஜாக்களுடன் எவ்வளவு நெருக்கமாக இருந்தார்கள், இராணுவ பங்களிப்பு எப்படிப்பட்ட பங்களிப்பு, சிங்கள ராஜாக்களுடன் சேர்ந்து அரபியர்கள் அந்த வர்த்தக வியாபார கோஷ்டிகள் இராணுவ பங்களிப்பு செய்திருக்கிறார்கள். இராணுவத்தில் அவர்களுடைய பங்களிப்பு எப்படிப்பட்டது, இதே போன்ற மருத்துவ பங்களிப்பு எப்படிப்பட்டது. சுப்ஹானல்லாஹ், யூனானி மருத்துவத்தை இந்த நாட்டுக்கு அறிமுகப்படுத்தியது முஸ்லீம்கள் தான். யூனானி மருத்துவத்தை இந்த நாட்டுக்கு அறிமுகப்படுத்தியது முஸ்லீம்கள். அதே போன்று மேலும் குறிப்பிடுகிறார்கள், வெளிநாட்டு தூதுவர்களாக முஸ்லீம்கள் செயல்பட்டிருக்கிறார்கள். ஏன், எங்களுக்குத்தான் அரபியர்களுக்குத்தான் கடல் மார்க்கமாக பயணம் செய்யக்கூடிய திறமை இருந்தது. அந்த திறமையை அல்லாஹ் கொடுத்திருந்தான். அவர்களுக்கு கடல் மார்க்கமாக எந்த திசைக்கும் போகக்கூடிய சக்தியை அல்லாஹ் கொடுத்திருந்தான். எனவே அவர்கள் தான் வெளிநாட்டு தூதுவர்களாக செயல்பட்டிருக்கிறார்கள். அதே போன்று இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தில் பெரிய ஒரு பங்களிப்பு இந்த முஸ்லீம்கள் செய்திருக்கிறார்கள். இப்படியாக முஸ்லீம்கள் நாட்டின் வெளிநாட்டு வாணிகம் என்ற தலையங்கத்தில் டாக்டர் ஷுக்ரி அவர்கள் தன்னுடைய கிதாப் புத்தகத்தில் மிக அழகாக நீண்ட ஒரு தலையங்கத்தில் கதைத்திருக்கிறார்கள். சுருக்கமாக சொல்ல போனால், இந்த நாட்டில் முஸ்லீம்களாகிய நாங்கள், எங்களுடைய முன்னோர்கள் ஏராளமான பங்களிப்பை இங்கே செய்திருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, துறைமுகத்துக்கு வந்து இறங்கிய சாமானை கண்டிக்கு எப்படி அனுப்பி வைப்பது, துறைமுகத்திலே இறங்கிய சாமான்களை கண்டிக்கு எப்படி கொண்டு போய் சேர்ப்பது என்பதற்கும் அரபியர்கள் தான் கவலம் என்று சொல்லக்கூடிய அந்த மாட்டு வண்டி, 2 மாடுகளை கட்டி அந்த மாட்டு வண்டி முறையை கூட இந்த நாட்டுக்கு அறிமுகப்படுத்தியவர்கள் அரபியர்கள், முஸ்லீம்கள் என்று சொல்லக்கூடிய உண்மை சரித்திர ரீதியாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அதுபோக இராணுவத்தில் முஸ்லீம்கள் என்று சொல்லி ஒரு தலையங்கம் இருக்கிறது. இதை டாக்டர் ஷுக்ரி அவர்கள் குறிப்பிடாவிட்டாலும் கூட இலங்கை போலீஸ் வெப்சைட், அவர்களுடைய இணையதளத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கடமையில் இருக்கும் பொழுது, போலீஸ் ஒருவர் கடமையில் இருக்கும் பொழுது முதலாக ஷூட் பண்ணப்பட்ட, முதலாக கொலை செய்யப்பட்ட ஒருவர் இருப்பார் என்றிருந்தால் அவர் ஒரு துவான், அவர் ஒரு முஸ்லிம். 1864 மார்ச் மாதம் 21 அவர் ஷூட் பண்ணப்பட்டார், அவர் கொலை செய்யப்பட்டார். ஆனாலும் கூட ஆச்சரியம் என்னவென்று சொன்னால், இன்று வரைக்கும் 2013ஆம் ஆண்டு இன்று வரைக்கும் போலீஸ் டே, அதாவது போலீஸ் தினம் என்று சொல்லி ஒரு தினத்தை போலீஸ் கொண்டாடுகிறது. அந்த தினம் 24 மார்ச் மாதம் தான் என்பது நிச்சயமாக நிரூபிக்கப்பட்ட விஷயம். ஒரு முஸ்லிமுடைய கொலையை மையமாக வைத்து டியூட்டியில், பணியில், வேலையில் இருக்கும் பொழுது
கொலை செய்யப்பட்ட ஒரு முஸ்லிம். எனவே சுருக்கமாக சொல்ல போனால் முஸ்லீம்களுடைய பங்களிப்புகள் ஏராளம் இருந்து கொண்டிருக்கிறது. இவைகளை பற்றி எல்லாம் பேசுவதற்குரிய நேரமல்ல. இவைகள் பேசப்பட வேண்டிய தலையங்கங்கள், இவைகள் கதைக்கப்பட வேண்டிய உண்மையான யதார்த்தங்கள். இதே போன்று இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயம் இருக்கிறது. நாங்கள் செய்ய வேண்டிய ஒரு பணி இருக்கிறது. எங்களுடைய முன்னோர்கள் இந்த நாட்டினுடைய இறைமையை பாதுகாப்பதற்கு பங்காற்றியது போன்று நாங்களும் இந்த நாட்டினுடைய இறைமைகளை பாதுகாப்பதற்கு பங்காற்ற வேண்டும், செயல்பட வேண்டும். செய்து கொண்டுதான் இருக்கிறோம். அது இன்னும் திறன்பட செய்ய வேண்டும், அழகுபட செய்ய வேண்டும், இன்னும் விரிவாக செய்யப்பட வேண்டும். அதில் என்று சொல்லக்கூடிய சொல்லிக்கொண்டு இன்னும் ஒன்றை கட்டாயம் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். எங்களுடைய இருப்பையும் எங்களுடைய பழைமைத்துவத்தையும் நிரூபிக்கக்கூடிய பிரதான சின்னங்களை பாதுகாக்க வேண்டும். பழைய கட்டிடங்களை உடைத்து விடக்கூடாது. பழைய பள்ளிகளை உடைத்து எங்கிருந்தோ பணம் வந்து சேர்ந்து விட்டது என்பதற்காக வேண்டிய பள்ளியை உடைப்பதல்ல, இருக்கக்கூடிய பழைமைகளை பாதுகாக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, இன்று முஸ்லீம்களுக்கு மத்தியில் இல்லா போன ஒன்றுதான் பழைமைகளை அழித்து புதுமையின் பக்கமாக திரும்பி வருவது. பழைய பள்ளியை உடைத்து விட்டோம், புதிய பள்ளியை கட்டுவோம். எந்த அளவுக்கு சொன்னால் இந்த நோய் காபத்துல்லாவில் கூட வந்து விட்டது. காபா ஆலயத்தில் கூட எஞ்சி இருப்பது வெறுமனே அந்த காபா, அந்த நாங்கள் சுத்தக்கூடிய காபா, பைத்துல்லா என்று சொல்லக்கூடிய அந்த காபா மட்டும்தான் எஞ்சி இருக்கிறது. உஸ்மானியாக்களுடைய ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டிருந்த மத்தாஃபை சுற்றி இருந்த அந்த பழைய கட்டிடம் உடைக்கப்பட்டு விட்டது. அவருடைய ஆட்சிக்காக வேண்டி அவருடைய ஆட்சி காலத்தில் இருந்த ஒரு பெரிய ஒரு கோபுரம் கட்டிடம் மலைக்கு மேல் இருந்தது, அது தகர்க்கப்பட்டு விட்டது. இப்படியாக காபத்துல்லாவுக்கு போய் பார்க்கும் பொழுது அங்கே பழமைகள் எதையுமே கண்ணால் காண முடியாது. பழமைகளை முற்றாக அழித்து நொறுக்கிவிட்டோம். எங்களுடைய ஊர்களை பொறுத்தவரையிலும் பழைய பள்ளி எதையுமே காணல. எல்லாம் புதிய பள்ளி, புதிய டைல்ஸ், புதிய பெயிண்ட், கலவாஷ், புதிய கலவாஷ். நாங்கள் சொல்றோம் இது எங்களுக்கு பெருமை, ஆனால் பழமைகளை மறந்து விட்டோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இன்று சரித்திரங்களை பற்றி பேசக்கூடிய ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள், இலங்கையில் முஸ்லீம்களுடைய பழமைத்துவத்தை பாதுகாப்பதற்கு எஞ்சியிருப்பது ரெண்டே ரெண்டு விடயங்கள் மட்டும்தான். ஒன்று ஜியாரங்கள் இருக்கிறது, ஜியாரங்கள் இருக்கிறது. அதை வணங்குவதோ அதை 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 அங்கே போய் துவா கேட்பதையோ பற்றி நான் பேசவில்லை. இருக்கிறது என்னவென்று சொன்னால் பழைய கபிரிஸ்தான்கள் மட்டும் இருக்கிறது எங்களுடைய பழமையை பாதுகாப்பதற்கு. சில ஊர்களில் போய் பார்த்தால் பழைய மையவாடி, அந்த மையவாடியில் நாங்கள் சொல்லுவோம் மீசான் பலகை என்று சொல்லி அதை கல்லால செருக்கி வைத்திருப்பார்கள். அது மட்டும் எஞ்சிருக்கிறது. அதில் போய் பார்த்தால் 1850 அடக்கப்பட்ட ஜனாசா. அப்ப அர்த்தம் என்னால் 1850களில் முஸ்லீம்கள் இங்கே வாழ்ந்திருக்கிறார்கள். இது ரெண்டும் தான் மிச்சம். அநேகமான பள்ளிகளை உடைத்து விட்டோம். அநேகமான பள்ளிகளுடைய அங்கே இருக்கக்கூடிய அந்த முஸ்லீம்களுடைய கட்டடக்கலையை பறைசாட்டக்கூடிய எத்தனையோ விடயங்களை நாங்கள் அழித்தொழித்து விட்டோம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, பழமைகளை பாதுகாருங்கள், பழைய குர்ஆன்களை பாதுகாருங்கள், பழைய எழுத்துக்களை பாதுகாருங்கள். இன்று அவைகள் ஒன்றுமே இல்லாத ஒரு சமூகமாக நாங்கள் மாறிவிட்டோம். மக்காவை எடுத்துக்கொண்டால் ரொம்ப கவலையாக இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு ஆச்சரியமான ஃபத்வா கொடுத்தார்கள். ஹலீஃபா ஹாரூன் ரஷீத் அவர்கள் விரும்பினார்கள் காபாவை உடைத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பிய முறை பிரகாரம் இந்த காபாவை புனர் நிர்மாணம் செய்ய வேண்டும், கட்ட வேண்டும் என்பதாக. அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக இருக்கும் பொழுது அவர்கள் வாழக்கூடிய காலகட்டத்தில் அல்லாஹ் அவர்களுக்கு வஹீயின் மூலமாக அறிவித்து கொடுத்தான், காபத்துல்லாவில் சில தவறுகள் இருக்கிறது. காபாவை கட்டியவர்கள் சில தவறுகளை செய்து விட்டார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கட்டிய காபாவை போல இல்லை, இந்த காபாவில் சில தவறுகள் இருக்கிறது. அது ஒரு தவறு தான். காபாவுக்கு 2 கதவு இருந்தது, அது ஒன்றாக மாறிவிட்டது. 2வது என்னவென்று சொன்னால், அந்த காபாவுடைய கதவு பூமியோட சேர்ந்திருந்தது, இப்போது காபாவை பூமியிலிருந்து உயர்த்தி வைக்கப்பட்டிருக்கிறது. 3வது, நாங்கள் காபாவை வலம் வரக்கூடிய நேரத்தில் பார்ப்போம், அங்கே சங்கிலி ஒன்று போட்டிருக்கிறார்கள். அதுக்கு நாங்கள் சொல்லுவோம் ஷாதுருவான், காபாவுடைய திண்ணை என்பதாக. காபாவுடைய திண்ணையும் காபாவுக்கு உள்ளதான் இருந்துச்சு. ஆனால் ஜாஹிலியா காலத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிப்பட்டம் கிடைப்பதற்கு 5 ஆண்டுகளுக்கு முன்னால் காபா புனர் நிர்மாணம் செய்யப்பட்ட சந்தர்ப்பத்தில் இந்த 3 தவறுகளையும் செய்து விட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவரிடத்தில் ஒரு சந்தர்ப்பத்தில் சொன்னார்கள், லௌலா அன்ன கௌமகி ஹதீஸ் அஹ்தின் பில் இஸ்லாம் லனகஸ்துல் கஅபத வஜஅல்துஹா அலா கவாயித் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். சொன்னார்கள், உங்களுடைய கூட்டம் இப்பதான் புதிசாகத்தான் இஸ்லாத்துக்குள்ள வந்தே இருக்கிறார்கள்.
அவர்களுடைய உள்ளம் இப்பதான் இஸ்லாத்துக்குள்ள சாய்ந்திருக்கிறது. ஆனால் எனக்கு விருப்பம் என்னவென்று சொன்னால், இந்த காபாவை உடைத்து ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எப்படி கட்டினார்களோ அப்படி கட்டிட விரும்புகிறேன். ஆனாலும் கூட இப்பொழுது காபாவில் போய் கையை வைத்து விட்டால் இந்த மக்களுடைய உள்ளத்தில் ஒரு வகையான வெறுப்பு ஏற்பட்டுவிடும். எனவே அதனை நான் அப்படியே விட்டு விடுகிறேன் என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கர்மத்தை செய்ய முனையவில்லை, விட்டு விட்டார்கள். 4 ஹலீஃபாக்களும் அதை கண்டுகொள்ளவும் இல்லை. 4 ஹலீஃபாக்களும் அதை கண்டுகொள்ளவும் இல்லை. ஒரு தவறு இருக்கலாம், ஆனால் அந்த தவறை இப்ப பேய்த்து அலட்டிக்கொள்ள தேவையில்லை. அது ஒரு தனித்தலையங்கமாக பேச வேண்டும். இமாம் புகார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கல்லிமின் நாஸ அலா கத்ரி உக்கூலிஹிம், மக்கள் எதை புரிந்து கொள்வார்களோ புரிந்து கொள்ளக்கூடிய விதத்தில் அளவுக்கு மக்களுடன் கதைக்க வேண்டும். மக்கள் புரிந்து கொள்ளாத ஒன்றை நாங்கள் செய்யும் பொழுது அது ஃபித்னாவாக மாறிவிடும். அது முக்கியமான விடயங்களை கூட செய்ய முடியாத கட்டம் உருவாகிவிடும். கடைசியாக ஹதரத் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுக்கு இந்த விடயத்தை சொன்ன சந்தர்ப்பத்தில் அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு காபா ஆலயத்தை உடைத்து ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பிரகாரம் 2 கதவுகளை வைத்து காபாவுடைய கதவை பூமியுடன் சேர்த்து அந்த ஷாதுருவானையும் காபத்துல்லாவுக்கு உள்வாங்கி காபாவை கட்டி முடித்தார்கள். ஹதரத் அப்துல்லாஹ் இப்னு ஜுபைருடைய இந்த கட்டுமான பணியை முடித்துக் கொண்ட சந்தர்ப்பத்தில் அவர்களுடைய அரசியல் துரோகியாக அரசியலில் ஒப்போசிஷனில் எதிர்க்கட்சியில் இருந்தவர் தான் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் என்று சொல்லக்கூடியவர். அவர் எப்பொழுது மக்காவுடைய கவர்னராக மாறினாரோ அவர் என்ன செஞ்சார் என்று சொன்னால், இது ஹஜ்ஜாஜ் கட்டின காபா, இந்த காபாவை நான் உடைக்கப் போகிறேன் என்று சொல்லி அவர் அந்த காபாவை உடைத்து விட்டு, எப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அந்த ஜாஹிலியா காலத்தில் காபா கட்டப்பட்டதோ அதே பிரகாரம் அந்த காபாவை அவர் கட்டிவிட்டார். மீண்டும் காபா ஜாஹிலியா காலத்தின் பக்கமாக திரும்பி வந்துவிட்டது. இந்த சந்தர்ப்பத்தில் பிற்காலத்தில் ஹஜ்ஜாஜுக்கு கேள்விப்படுகிறது, ஹோஹோ அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் கட்டிய காபா ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆர்டர் பிரகாரம் சரியாக கட்டப்பட்ட காபா என்று சொல்லி அவருக்கு செய்தி கிடைத்ததும் அவர் மனம் வருந்தினார், அவர் கவலைப்பட்டார். ஆனாலும் கூட அவருக்கு அதை செய்யக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. ஹலீஃபா ஹாரூன் ரஷீதுடைய காலத்தில் ஹலீஃபா ஹாரூன் ரஷீத் அவர்கள் இந்த காபாவை கட்ட வேண்டும் என்று முனைந்த சந்தர்ப்பத்தில் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு ஃபத்வா கொடுத்தார்கள், ஆச்சரியமான ஃபத்வா. அதை நீங்கள் அப்படியே விட்டுவிடுங்கள், அப்படி இல்லை என்றிருந்தால் இது உங்களுக்கு பிறகு வரக்கூடிய அரசியல் தலைவர்களுடைய ஒரு பொம்மையாக மாறிவிடும். என்ன செய்வாங்க, உங்களோட ஒப்போசிஷன் இது ஹலீஃபா ஹாரூன் கட்டின காபா என்று சொல்லி அவர் உடைச்சி அவர் புதுசை கட்டுவார். அப்ப மக்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த ஹைபத்தும் அந்த கண்ணியமும் அந்த மகத்துவமும் அந்த வீட்டின் மீதுள்ள அன்பும் அப்படியே இல்லாமல் போய்விடும் என்று சொல்லக்கூடிய கருத்தை இமாம் மாலிக் முன்மொழிய இமாம் மாலிக் அவர்கள் சொல்ல ஹலீஃபா ஹாரூன் ரஷீத் அவர்கள் அந்த திட்டத்தை கைவிட்டு விட்டார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, பழமைகளை பாதுகாப்போம், பள்ளிகளை விஸ்தரிப்போம், பள்ளிகளுடைய பழமைகளை பாதுகாப்போம், எங்களுடைய ஆசார்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். இதை இமாம் ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இப்படி சொன்னார்கள், இன்னமா துன்கதுல் குரல் இஸ்லாம குர்வத்தன் இதா நஷஅ ஃபில் இஸ்லாமி மல்லம் யாரிஃபில் ஜாஹிலியா. பழமை காலத்தை தெரியாதவர்கள் எங்களுடைய சமூகத்துக்குள்ளே வந்துவிட்டால் இஸ்லாத்தினுடைய அடிச்சுவடு கொஞ்சம் கொஞ்சமாக எங்களை விட்டு போய்விடும். சுப்ஹானல்லாஹ், உண்மையிலேயே நடந்திருப்பது அதுதான். இதா இன்னமா துன்கது குரல் இஸ்லாம், இஸ்லாத்தினுடைய கண்ணியம், இஸ்லாத்தினுடைய மகத்துவம் கொஞ்சம் கொஞ்சமாக இல்லாமல் போவதெல்லாம் எப்ப தெரியுமா? இதா நஷஅ ஃபில் இஸ்லாமி மல்லம் யாரிஃபில் ஜாஹிலியா. பழமையை தெரியாத, ஜாஹிலியா காலத்தை தெரியாதவர்கள் இந்த சமூகத்துக்குள்ளே வந்து சேர்ந்து விட்டால் இந்த இஸ்லாத்தினுடைய மகத்துவம், கண்ணியம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போய்விடும். ஏன், பழையவர்கள் இந்த பள்ளியை கட்டுவதற்கு எவ்வளவு கஷ்டப்பட்டார்கள் அது எங்களுக்கு தெரியாது. இப்ப எங்கள்கிட்ட பணம் வந்துட்டது, இதை நாங்க உடைச்சி தள்ளுவோம் என்று சொல்லி உடைக்கிறாங்க, அதை நாசப்படுத்துறாங்க, புதுசா கட்டோலம் கொண்டு முடிக்கிறாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, பழமைகளை பாதுகாப்போம். பழமைகளை பாதுகாப்பதில் மாத்திரம்தான் எங்களுடைய இறைமையும் இந்த நாட்டினுடைய எங்களுடைய ஸ்திர போக்கும் இருக்கிறது என்பதை கருத்தில் கொள்வது மிக முக்கியமான ஒரு அம்சம் என்பதாக இந்த சந்தர்ப்பத்தில் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். எனவே தான் இன்னும் ஒரு விடயத்தையும் இந்த சந்தர்ப்பத்தில் ஞாபகப்படுத்தலாம். இந்த நாட்டை பொறுத்தவரையில் ஏராளமான உலமாக்கள் வாழ்ந்து மரணித்திருக்கிறார்கள். குறிப்பாக சொல்ல போனால் பெயர் நாமம் சொல்லக்கூடிய அளவுக்கு மௌலானா மசூத் அலிம் சாப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இதே போன்று அப்துல் சமத் ஆலிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இதே போன்று அப்துல் லத்தீஃப் உஸ்தானா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி,
அஜ்வத் ஆலிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்ற பெரும் பெரும் உலமாக்கள் இந்த நாட்டுக்கு ஏராளமான கணிசமான அளவுக்கு சேவைகள் செய்த உலமாக்கள் வஃபாத்தாகி இருக்கிறார்கள், மௌத்தாகி விட்டார்கள். ஆனால் குறைஞ்சபட்சம் இவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளையாவது நாங்கள் சேர்த்து வைத்திருக்கிறோமா? இவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகள், தராஜிம்கள், இவர்களுடைய சீராக்களையாவது நாங்கள் கொண்டு திரட்டிருக்கிறோமா? குறைஞ்சபட்சம் அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களுக்கு முன் வாழ்ந்தவர்கள் சொல்லும் பொழுது இந்த நூற்றாண்டில் வாழ்ந்த உலமாக்களுடைய சரித்திரங்களை, வாழ்க்கை வரலாறுகளை, வாழ்க்கை பின்னணிகளை, அவர்களுடைய மாணவர்கள் யாரு, அவருடைய உஸ்தாதுமார்கள் யாரு, எங்கே கல்வி கற்றார்கள், எப்படிப்பட்ட ஆக்கங்களை இந்த சமூகத்துக்கு விட்டு சென்றிருக்கிறார்கள், எப்படிப்பட்ட பணிகளிலே அவர்கள் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டார்கள் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் ஒவ்வொரு பிரதேசத்திலும் வாழக்கூடிய உலமாக்கள், ஜம்இய்யாக்கள், ஆங்காங்கே இருக்கக்கூடிய சங்கங்கள் இப்படிப்பட்ட ஒரு பணியை முன்னெடுப்பீங்க என்றிருந்தால் எங்களுக்கு பின்வரக்கூடிய ஒரு சமூகத்துக்கு உலமாக்களை பற்றியுள்ள ஒரு தராஜுமை ஒப்படைக்க முடியும். இவர்கள் இப்படிப்பட்டவர்கள், இன்னென்ன சேவைகள் செய்திருக்கிறார்கள். எனவே இவர்களை பற்றி நீங்கள் படித்து உங்களுடைய வாழ்க்கையையும் நீங்கள் இவர்களை போன்று சேவைகள் செய்யக்கூடிய ஒரு மனோபக்குவத்துக்கு ஆக்கிக் கொள்வதற்கு உங்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கும் என்று சொல்லக்கூடிய ஒரு சொத்தை அந்த குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். இதே போன்றுதான் உலமாக்கள் மாத்திரமல்ல, அரசியல் தலைவர்கள். இந்த நாட்டில் பேர் சொல்லக்கூடிய அளவுக்கு சேவை செய்த அரசியல் தலைவர்கள் இருக்கிறார்கள். இந்த சமகாலத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய முஸ்லீம் அரசியல்வாதிகள், அரசியல் தலைவர்கள் என்று சொல்வதை விடவும் அரசியல்வாதிகள், நாங்கள் பாடம் படிக்க வேண்டும். எங்களுக்கு முன் போன எங்களுடைய அரசியல் தலைவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை படித்து அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், எப்படி தன்னுடைய வாழ்க்கையை பல மாற்று மதத்தை சார்ந்த சகோதரர்கள் கூட பார்த்து பெருமைப்படக்கூடிய அளவுக்கு அவர்கள் தங்களுடைய சேவைகளை சமூகத்துக்கு செய்தார்கள். முஸ்லீம்களுக்கு மாத்திரமல்ல, நாங்கள் உங்களுக்கு சொல்லவில்லை முஸ்லீம்களுக்கு மாத்திரம் சேவை செய்யும் கொண்டு சொல்லி, நாங்கள் சொல்றோம் இலங்கை நாட்டினுடைய இறைமையை பாதுகாப்பதற்கு ஏற்ற விதத்தில் இந்த நாட்டு முஸ்லீம் தலைவர்கள், அரசியல் பிரமுகர்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடிய உண்மையை மிக அன்பாக இந்த கட்டத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். சார் ராசிக் ஃபரீத் என்று சொல்லியும், டிபி ஜாயா என்று சொல்லியும் நாங்கள் பலரை பற்றி பேசுகிறோம். இதே போன்று பத்ருத்தீன் மஹ்மூதியை பற்றி பேசுகிறோம், காயிதே மில்லத் பத்ருத்தீன் மஹ்மூதியை பற்றி பேசுகிறோம். இதே போன்று ஏசிஎஸ் ஹமீதை பற்றி பேசுகிறோம். சுப்ஹானல்லாஹ், இவர்களுடைய பெயர்களை சொல்லும் பொழுது ரஹ்மத்துல்லாஹி அலைஹிம், அல்லாஹ் அவர்களுக்கு ரஹ்மத்து செய்வானாக. ஏன் காரணம் என்றால் இந்த நாட்டினுடைய இறைமையை பாதுகாப்பதற்கு கல்வி அமைச்சராகவும், வெளிநாட்டு தூதுவராகவும், வெளிநாட்டு அமைச்சராகவும், இதே போன்று இந்த நாட்டினுடைய சுதந்திரத்துக்காக வேண்டி குரல் கொடுப்பதில் முஸ்லீம் லீக்குடைய தலைவராக இருந்து டிபி ஜாயா அவர்களும், இதே போன்று சர் ராசிக் ஃபரீத் அவர்கள் சோனக முஸ்லீம் சங்கத்தின் தலைவராக இருந்து அந்த பின்னணியில் இருந்து இந்த நாட்டினுடைய சுதந்திரத்துக்காக வேண்டி குரல் கொடுத்தவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். எனவே நாங்கள் இப்படிப்பட்ட அரசியல் தலைவர்களுடைய கருத்துக்களை, பேச்சுக்களை ஒன்று திரட்டி இந்த நாட்டினுடைய இறைமைக்கும், இந்த நாட்டினுடைய ஒற்றுமைக்கும், இந்த நாட்டை பாதுகாப்பதிலும் இவர்கள் எப்படி செயல்பட்டார்கள் என்று சொல்லக்கூடிய விடயங்களை எங்களுடைய இளம் சமூகத்துக்கு நாங்கள் சொல்லிக் கொடுப்பது எங்களுடைய ஒரு மிக முக்கியமான கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் எங்களுக்கு பழமைகள் தெரியாவிட்டால் எங்களுடைய சிறார்கள் கூட எங்களை பார்த்து திட்ட ஆரம்பிப்பார்கள். நாங்கள் எப்படி வளர்ந்தோம், எப்படி வந்தோம், நாங்கள் என்ன செய்திருக்கிறோம் என்பது கூட அவர்களுக்கு தெரியாமல் போய்விடும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த நாட்டினுடைய இறைமைகளை பாதுகாப்பதற்கு முஸ்லீம்கள் கணிசமான அளவு பங்களிப்பு செய்திருக்கிறார்கள். இந்த நாட்டுக்கு சுதந்திரம் கிடைத்தது 1948ஆம் ஆண்டு. இந்த நாட்டை பொறுத்தவரையில் நாங்கள் சுதந்திர போராட்டம் செய்தோமா என்று சொன்னால், சுதந்திர போராட்டம் என்று சொல்வதை விடவும் சுதந்திர கோரிக்கை ஒன்றை முன்வைத்தோம். இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்கிறது, பாகிஸ்தான் என்று சொல்லக்கூடிய ஒன்றை பிரித்து கொடுக்கப்படுகிறது. பாகிஸ்தானும் பங்களாதேஷும் ஒரே நாடாக பிரித்து கொடுக்கப்பட்டு விட்டது. அதற்கு பிறகு இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்கப்பட்டது. அப்பொழுது இலங்கை மாத்திரம் அந்த கண்டத்தில், இந்து தேசத்தில், சமுத்திர தேசத்தில் இலங்கை இந்த சிறிய நாடு மட்டும் எஞ்சியிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் நாங்கள் ஒரு முன்மொழிந்தோம், இந்த நாட்டை எங்களுக்கு பிரித்து தந்துவிடுங்கள் என்று சொன்ன சந்தர்ப்பத்தில் இந்த நாட்டுக்கு சுதந்திரம் கொடுக்கப்பட்டது. ஆனால் சுதந்திரம் கொடுப்பதற்கு ஆங்கிலேயர்கள் ஒரு கண்டிஷன், ஒரு நிபந்தனை முன்வைத்தார்கள். இங்கு இருக்கக்கூடிய சிறுபான்மை சமூகங்கள் என்ன செய்யப்பட வேண்டும், அவர்கள் தான் இதை முடிவு செய்ய வேண்டும் என்ற சந்தர்ப்பத்தில் ஒரு பெரிய இரண்டாவது பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய ஒரு சிறுபான்மை சமூகம் அவர்கள் சொன்னார்கள், எங்களுக்கு சுதந்திரம் வேண்டாம், நாங்கள் இப்படி இருக்க போகிறோம்.
எங்களுக்கு இதிலே பிரச்சனை இருக்கிறது, எங்களுக்கு தரப்பட வேண்டிய ரைட்ஸ் இன்னும் சரியாக கிடைக்கவில்லை என்று சொல்லி அன்றே அவர்கள் குரல் எழுப்பினார்கள். அவர்கள் லண்டனில் போய் அங்கே முன்வழிந்த சந்தர்ப்பத்தில் எங்களுடைய முஸ்லீம்கள் டிபி ஜாயா போன்றவர்கள், சர் ராசிக் ஃபரீத் போன்றவர்கள் சொன்னார்கள், இல்லை இல்லை, எங்களுக்கு சுதந்திரத்தை தாருங்கள், எங்களுடைய பிரச்சனைகளை நாங்களே தீர்த்து முடித்துக் கொள்கிறோம் என்று சொல்லி அன்று முன்மொழிந்ததற்கு இணங்க எங்களுக்கு சுதந்திரம் கிடைத்தது என்ற உண்மையை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. எனவே இந்த நாட்டினுடைய சுதந்திரத்துக்காக வேண்டியும், இந்த நாட்டினுடைய சுதந்திரம் எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டியும் முஸ்லீம்கள் டிபி ஜாயா போன்றவர்கள், சர் ராசிக் ஃபரீத் போன்றவர்கள் அன்று குரல் கொடுத்திருக்கிறார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அது மாத்திரமல்ல, இந்த சமீப காலத்தில் நடந்து முடிந்த பயங்கரவாத யுத்தம் இருக்கிறது. இந்த யுத்தத்தில் கூட நாங்கள் இந்த நாட்டு முஸ்லீம்கள் எப்பொழுதுமே அரசாங்கத்துடன் தான் நாங்கள் இருந்திருக்கிறோம், சிங்கள மக்களுடன் தான் நாங்கள் இருந்திருக்கிறோம். நாங்கள் அவர்களுக்கு எதிராக யுத்தம் செய்யவில்லை. நாட்டை பாதுகாக்க வேண்டும், நாடு துண்டாகக்கூடாது, இந்த நாடு பிரியக்கூடாது. கிழக்கிழங்கையில் வாழக்கூடிய அத்துணை முஸ்லீம்களும் அரசாங்கத்துக்கு தான் ஆதரவளித்தார்கள். ஏன்? இந்த நாட்டை பிரித்து கொடுக்கக்கூடாது, இந்த நாட்டில் நாங்கள் ஒன்றாக இருக்க வேண்டும், 3 சமூகமும் இருப்பது போன்று ஒன்றாகவே நாங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லக்கூடிய கருத்தை அவர்கள் முன்வைத்தார்கள். எனவே முஸ்லீம்களுக்கு ஏற்பட்ட அழிவுகள், காத்தாங்குடியில் வைத்து பள்ளி வாயிலில் இஷாவுடைய தொழுகை நேரத்தில் முஸ்லீம்கள் சுட்டு கொலை செய்யப்பட்டார்கள், அவர்கள் ஷஹீதாகிவிட்டார்கள். இவைகளை மறந்துவிட வேண்டாம், இவைகளை மறந்துவிட வேண்டாம். எத்தனை ஆயிரக்கணக்கான முஸ்லீம்கள் போர்சஸ்ல, போலீஸ்ல, ஆர்மியிலிருந்து கொலை செய்யப்பட்டார்கள். இப்படியான முஸ்லீம்களுடைய பங்களிப்பு இந்த நாட்டினுடைய இறைமையை பாதுகாப்பதற்கு, இந்த நாட்டினுடைய அடிப்படையை பாதுகாப்பதற்காக வேண்டி முஸ்லீம்கள் ஏராளமான பங்களிப்பை செய்து கட்டியெழுப்பிய ஒரு நாடு தான் இந்த நாடு என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் மீண்டும் ஒரு முறை வலியுறுத்தி சொல்ல விரும்பிக் கொண்டு, அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே இந்த நாட்டில் வரக்கூடிய பிப்ரவரி 4ஆம் தேதி, வருடாந்தோறும் வரக்கூடிய பிப்ரவரி 4ஆம் தேதி நாடு ஒரு இண்டிபெண்டன்ட் டே, அதாவது நாட்டுக்கு சுதந்திரம் கிடைத்த நாள் என்று சொல்லி அந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இந்த கொண்டாட்டத்தில் நாங்கள் எப்படி கொண்டாட வேண்டும்? இஸ்லாம் என்ன சொல்லுகிறது? ஒன்று இருக்கிறது, நாட்டினுடைய தேசிய கொடி. இந்த தேசிய கொடியை நீங்கள் எடுத்துக்கொண்டால் இதில் கூட முஸ்லீம்களுக்கு ஒரு ரைட்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதில் சொல்லுறாங்க, இதில் 3 கலர் இருக்கிறது. ஒன்று இருக்கிறது ஆரஞ்சு, இன்னொன்று இருக்கிறது கிரீன், பச்சை கலர். இந்த பச்சை முஸ்லீம்களை பிரதிநிதிப்படுத்தி இந்த நாட்டில் முஸ்லீம்களும் வாழுகிறார்கள் என்பதை பிரதிநிதிப்படுத்தித்தான் இங்கே என்ன செய்யப்பட்டிருக்கிறது, ஒரு பச்சை கலர் வைக்கப்பட்டிருக்கிறது. இங்க ஒரு ஆரஞ்சு கலர் இருக்கிறது. இந்த ஆரஞ்சு இங்க வாழக்கூடிய தமிழ் ஹிந்து மக்களை பற்றி அவர்களை பிரதிநிதிப்படுத்தக்கூடிய ஒரு கலராக இந்த கலர் வைக்கப்பட்டிருக்கிறது. இப்படியாக 4 கலர் இதுக்குள் இருக்கிறது. ஒரு சிங்கம் இருக்கிறது, ஒரு வாள் இருக்கிறது. இந்த பிளக், இந்த கொடியை பற்றி ஒரு வரைவிலக்கணம் சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் ஏன் இந்த கலர், இதில் ஏன் இந்த சிங்கம், இதில் ஏன் இந்த வாள் என்று சொல்லி எல்லாம் இதுக்கு வரைவிலக்கணம் இருக்கிறது. எனவே இந்த கொடியில் எங்களுக்கும் பங்கு இருக்கிறது. இந்த கொடிய சுதந்திர தினத்தில் எங்களுடைய பள்ளி வாயில்களில், கொழும்பு சிட்டி ஜமியத்துல் உலமா, கொழும்பில் இருக்கக்கூடிய அத்துணை பள்ளிகளுக்கும் சென்ற பல வருடங்களாக நாங்கள் அறிவித்தல் கொடுக்கிறோம், இந்த கொடியை நீங்கள் பறக்க விடுங்கோ. இந்த பள்ளியில், உங்களுடைய பள்ளியில் ஒரு கொடியேற்றத்துக்கு சொல்லி ஒரு கம்பு இருக்க வேண்டும். கொடியேற்றத்துக்கு சொல்லி ஒரு கம்பை நீங்கள் நிரந்தரமாக ஆக்கி வையுங்கள். அது நேஷனல் டே, பிப்ரவரி 4ஆம் தேதி சுபஹுடைய தொழுகைக்கு பிறகு அதை தூக்கிவிடுங்கள், பிரச்சனை இல்லை. அதில் யாரும் அது வானம் என்று சொல்லவும் இல்லை, அது மார்க்கத்துக்கு முரணான ஒரு கர்மம் என்று சொல்லி யாரும் ஃபத்வா கொடுக்கவும் இல்லை. நாங்கள் இதை மிக தெளிவாக வினயமாக எல்லாருக்கும் வேண்டிக் கொள்கிறோம். இது ஒவ்வொரு பள்ளியிலையும் என்ன செய்யுங்க, சுபஹுடைய தொழுகைக்கு முன்னால மற்ற மதத்தவர்கள் 8 மணிக்குத்தான் வருவாங்க, 9 மணிக்குத்தான் வருவாங்க. நாங்கள் பத்திரிகையாளர்களை அழைத்து, நாங்கள் மீடியாவைகளை அழைத்து இந்த பள்ளியில் நாங்கள் இன்றைக்கு நேஷனல் டே எங்களுடைய செலிப்ரேஷன் கொண்டாடப்பட்டிருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படியான விடயங்களை நாங்கள் முன்னுதாரணமாக மக்களுக்கு செய்து காட்ட வேண்டும். எங்களுக்கும் நாட்டு பற்று இருக்கிறது. நாங்களும் நாட்டு பற்றுடையவர்கள். நாட்டுக்காக வேண்டி துவா கேட்பது, ஊருக்காக வேண்டி துவா கேட்பது, ஒவ்வொரு ஜும்ஆவிலையும் நாங்கள் இருக்கக்கூடிய ஊருக்கு துவா கேட்பதை சுன்னத்தாக்கப்பட்டிருக்கிறது. எங்களுடைய முன்னோர்கள், ஐமாக்கள், ஃபுகஹாக்கள் இதை எழுதி வைத்திருக்கிறார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, வரக்கூடிய நேஷனல் டேல நாங்கள் என்ன செய்யணும் என்று சொன்னால், ஒன்றே நேஷனல் டேக்கு மாத்திரமல்ல, இந்த கொடி அது எல்லா சந்தர்ப்பத்திலும், எங்களுக்கு நாட்டில் ஸ்கூலில் ஒரு ஃபங்க்ஷன் வருகிறது, அல்லது நாட்டில் ஒரு அரசாங்க சட்டம் அரசாங்கத்தால் அறிவித்தல் விடப்படுகிறது, இந்த நாட்டு கொடியை நீங்கள் தொங்க விடுங்கள், பறக்க விடுங்கள். அப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களில் நாங்களும் இந்த கொடியை பறக்க விடுவதில் மார்க்கத்துக்கு முரணான எந்த ஒரு செயல்பாடும் இதில் இல்லை என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும். இன்னும் சில சகோதரர்கள் தெரியாத்தனத்தின் காரணமாக, அறியாமையின் காரணமாக திரிவில் என்ன செய்வாங்கன்னா, பின்னுக்கு லா இலாஹ இல்லல்லாஹ்
முஹம்மது ரசூலுல்லாஹ் அப்படியே ஒட்டி ஒரு வாளையும் அப்படி வச்சிருப்பாங்க. நான் கேட்கிறேன், இது யார் உங்களுக்கு சொல்லித் தந்தது? இதை யாரு இந்த ஸ்டிக்கர்ஸுக்கு பின்னுக்கால யார் இருக்கிறாங்க? இதுக்கு இஸ்லாத்துக்கு என்ன சம்பந்தம்? அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படியான கர்மங்களை செய்ய வேண்டாம். இது இஸ்லாம் சொல்லித் தந்த ஒரு அணுகுமுறை அல்ல. இஸ்லாம் வாளை உங்களுக்கு காட்டித்தர இல்லை. ஆனால் சிங்க கொடியிலையும் வாள் இருக்கிறது. சிங்க கொடியிலையும் எங்களுடைய நாட்டு கொடியிலையும் வாள் இருக்கிறது. வாள் இருக்கிறது. அது தங்களுடைய மன உறுதியை காட்டுவதற்கு, நாங்கள் சட்டத்தை நிலைநாட்டுவதில் எப்பொழுது உறுதியானவர்கள் என்பதை பிரஸ்தாபிப்பதற்காகத்தான் இங்கே ஒரு வாளை வைத்திருக்கிறாங்க. ஆனால் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்வை வைத்து ஒரு கீழுக்கு ஒரு வாளை போட்டு இது கலட்டி இது அழிக்கப்பட வேண்டிய, நீக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். உங்களுக்கு முடியுமாக இருந்தால், தேவை என்றிருந்தால் அந்த இடத்துக்கு ஏதாவது ஒரு மெசேஜ் ஒட்டோணுமா? நல்ல ஹதீஸ்கள் இருக்கிறது. மனித நேயத்தை பற்றி பேசக்கூடிய, சமூக ஒற்றுமையை பற்றி பேசக்கூடிய, சூழலை பற்றி பேசக்கூடிய, மனித நேயத்தை பற்றி கற்பிக்கக்கூடிய ஏராளமான ஹதீஸ்கள் இருக்கிறது. இந்த ஹதீஸ்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்று சொல்லி அனைத்து சமூகத்துக்கும் பார்த்து படிப்பினைக்குரிய ஹதீஸ்களை ஆங்கிலத்திலோ சிங்களத்திலோ தமிழிலோ அதை அழகாக எடுத்து ஒட்டுங்கள். அதுவும் ஒரு தாவாவாக மாறும். மக்கள் வாசிப்பார்கள். மக்களுக்கு அது தலைக்கு படும். ஏன்? ஒரு ஹதீஸை வாசிக்கிறாங்க. என்ன ஹதீஸ்? உதாரணம் வச்சுக்கோங்க. உதாரணமாக, பக்கத்து வீட்டுக்காரருடைய அதாவது லா யுமினு அஹதுக்கும், உங்களில் ஒருவர் முஃமினாக மாட்டார் எதுவரைக்கும் என்றால் உங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரர் உங்களுடைய தீங்குகளை விட்டும் அவர் ஈடேற்றம் பெறாத வரையும். இந்த ஹதீஸை சொன்னது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பக்கத்து வீட்டுக்காரருடைய உண்மைகளை பற்றி, ரைட்ஸை பற்றி பேசின மார்க்கம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படிப்பட்ட விதத்தில் எங்களுடைய திரிவலுக்கு பின்னால் ஒட்டக்கூடிய தகவலாக இருந்தாலும் இந்த சமூகத்துக்கும் நாட்டுக்கும் மக்களுக்கும் ஒரு நல்ல ஒரு மெசேஜை கொடுக்கக்கூடிய, செய்தியை கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதை மறந்து விடாதீர்கள். இது மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விடயம். நாட்டு கொடியை எப்படி பாவிக்க வேண்டும் அதற்கென்று சொல்லி ஒரு தனி சட்ட யாப்பு இருக்கிறது, ஒரு சட்டம் இருக்கிறது. இதை இரண்டாக வெட்ட முடியாது, இதை என்ன செய்ய முடியாது, இதை கீழே போட்டு மிரிக்க முடியாது என்று சொல்லி எல்லாம் ஒரு நாட்டுக்கு ஒரு சட்டத்தை ஏற்றி வைத்திருக்கிறார்கள். ஒரு நாட்டினுடைய கொடி இப்படித்தான் பாதுகாக்கப்பட வேண்டும், அதற்கு ஒரு இன்டர்நேஷனல் லா இருக்கிறது. எனவே இவைகளை எல்லாம் கருத்தில் கொண்டு இதை கண்ணியப்படுத்துவது இது மார்க்கம் அல்ல, இது ஒரு சமூகத்தினுடைய எங்களுடைய ஒரு கலாச்சாரம், எங்களுடைய ஒரு பண்பாடு. எனவே அதை நாங்கள் அந்த முறையில் செய்து கொள்ள வேண்டும். இன்னும் ஒரு முக்கியமான விடயத்தையும் நான் சொல்ல விரும்புகிறேன். அதாவது நேஷனல் அந்தம், நாட்டினுடைய தேசிய கீதம். தேசிய கீதம் போகக்கூடிய சந்தர்ப்பத்தில் எங்கள் அநேகமானவர்கள் அதை பொருட்படுத்துவதில்லை. மாற்று மதத்தை சார்ந்த சகோதரர்கள் இதை எங்களை குறைக்கண் கொண்டு பார்க்கிறார்கள். உண்மையிலேயே அவர்கள் பார்ப்பது நியாயம். தேசிய கீதம், நேஷனல் அந்தம் அல்லது எங்களுடைய இந்த நாட்டினுடைய தேசிய கீதம் போகக்குள்ள ஒரு நாட்டுக்கு ஒரு கலாச்சாரம் இருக்கிறது, ஒரு முறை இருக்கிறது. எல்லாரும் எழும்பி நிற்பார்கள், தலையை பணிய போடுவார்கள், நேராக நிற்பார்கள். அது முடிந்ததுக்கு பிறகுதான் உட்காருவார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் எல்லாரும் அப்படி செய்ய நாங்கள் மாத்திரம் அதில் வித்தியாசம் காட்டுவதற்கு மார்க்கத்தில் எந்த விதமான ஒரு இதில் தடையில்லை. இது ஒரு கஸ்டம்ஸ், இது ஒரு பழக்க வழக்கம், இது ஷரியத்துக்கு முரணான ஒரு கர்மம், இது ஒரு பித்அத், இது ஒரு ஷிர்க் என்று சொல்லி யாருக்கும் இதுக்கு வரைவிலக்கணம் சொல்ல முடியாது. எடுத்ததுக்கெல்லாம் பித்அத், எடுத்ததுக்கெல்லாம் ஷிர்க் என்று சொல்லி சும்மா வாயில வந்தது எல்லாம் பேசுவதை தவித்துக்கொண்டு அறிவுபூர்வமாக ஒரு விடயத்தை முன்வையுங்கள். இது கூடுமா கூடாதா, இதில் என்ன இருக்கிறது? உதாரணமாக வைத்துக் கொள்ளுங்கள். ஒஸ்தாத கண்டா மாணவன் எழும்புறாரு, இது கண்ணியத்துக்காக வேண்டி எழும்புறாரு. ஒரு கண்ணியம், எனக்கு அறிவு படித்து தந்தவர் வந்து கொண்டிருக்கிறார், அவருடைய கண்ணியத்துக்காக வேண்டி நான் எழும்புகிறேன். வாப்பா வந்தாரு, வாப்பக்காக வேண்டி நான் எழும்புறேன் என்றிருந்தால் அது ஷிர்க் அல்ல. வாப்பாவை ரெஸ்பெக்ட் பண்ணணும், வாப்பாவை மதிக்கோணும், அதுக்காக வேண்டி நான் எழும்புகிறேன். இதே போன்று ஒரு குழந்தை வருகிறார் அல்லது மகன் வருகிறார் என்பதற்காக வேண்டி வாப்ப எழும்புறாரு. இதை யாரும் ஷிர்க்னு சொல்றது இல்லை. இது சொல்லுவோம், வாப்பக்காக வேண்டி மகனுக்காக வேண்டி வாப்ப எழும்பினால் பாசத்தில் அன்பில் எழும்பினார் என்று சொல்லுவோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இதே போலத்தான் நாங்கள் ஒரு சபையில் இருக்கிறோம், உட்கார்ந்து இருக்கிறோம் எடுத்துக் கொள்ளுங்கள். அந்த சபைக்குள்ள எங்கிருந்தோ திடீரென்று சொல்லி ஒரு பாம்பு வந்து புகுந்து விட்டது. அப்போ நாங்கள் யாரும் உட்கார்ந்து இருக்க மாட்டோம். எதன் காரணமாக? எழும்புவது ஷிர்க் என்று சொல்லி அங்கே எழும்பிடுவோம். ஆனால் அந்த எழும்புதல் எதற்காக வேண்டி? பயத்தின் காரணமாக. பாம்பை கண்டு பயத்தில் எழும்புகிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இதே போன்றுதான் நாட்டினுடைய நேஷனல் அந்தம் போய்கொண்டிருக்கிறது. எல்லாரும் எழும்பி இருக்கிறாங்க. இது ஒரு கண்ணியம், இது ஒரு இந்த நாட்டினுடைய தேசிய கீதம் போய்கொண்டிருக்கிறது. நாங்கள் எழும்ப வேண்டும், எழும்பி நிற்கிறோம். இந்த கலாச்சாரத்தை நாங்கள் பழகிக்கொள்ள வேண்டும்.
மாற்று மற்றவர்கள் மட்டுமல்ல, இது அவர்கள் பார்க்கிறார்கள் என்பதற்காக வேண்டி அல்ல, இந்த நாட்டினுடைய ஒரு பற்றை வெளிப்படுத்துவதற்காக வேண்டி. அகில இலங்கை ஜமியத்துல் உலமா கூட இப்படிப்பட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கிட்டத்தில் இந்த நாட்டு மக்களுக்கு கொடுத்திருக்கிறது. எனவே அன்புக்குரிய சகோதரர், இவைகளை கவனத்தில் கொண்டு நாங்கள் செயற்பட ஆரம்பிக்க வேண்டும். இதே போன்று தான் எங்களுடைய பாடசாலைகளில் கூட எத்தனையோ இஸ்லாமிய பாடசாலைகள் இருக்கிறது, முஸ்லீம் பாடசாலைகள் இருக்கிறது, மதர்சாக்களாக இருக்கலாம். நாங்கள் மதர்சாக்களில் கூட என்ன செய்ய வேண்டும்? நேஷனல் டே அன்றைக்கு நாள் கொடியேற்றம், அன்றைக்கு நாள் ஒரு எல்லா மதரசாவுடைய மாணவர்களும் ஒன்று திரண்டு கொடியை ஏற்றுறாங்க, நேஷனல் கீதம் படிக்கப்படுகிறது. அதில் யாருக்கும் பித்அத் இருக்கிறது, ஷிர்க் இருக்கிறது, குஃப்ர் இருக்கிறது என்று சொல்லி அதை விமர்சிக்க முடியாது. நாங்கள் இருக்கக்கூடிய நாடு ஒரு சிறுபான்மை சமூகம். எங்களுக்கு என்று சொல்லி ஒரு தேசிய கீதம் என்று சொல்லி யாருக்கும் கொண்டு வர முடியாது. இருக்கக்கூடிய கீதத்தை ஏதோ ஒன்று அமைந்து விட்டது, அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். அதிலே நாங்கள் நிர்பந்திக்கப்பட்டிருக்கிறோம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இவைகளை கருத்தில் கொண்டு நாங்கள் செயல்படுவது மிக முக்கியமான ஒரு அம்சமாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நாட்டினுடைய இறைமையை பாதுகாக்க வேண்டும். அதே போன்று தான் இன்னும் சில மக்களுக்கு ஒரு அபிப்பிராயம் இருக்கிறது, கேள்வி இருக்கிறது. எங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது, சிங்கக்கொடியை நாங்கள் எப்படி வச்சுக்கொள்வது? ஏன் காரணம் என்றால் அதில் உருவம் இருக்கிறது, இந்த சிங்கம் இருக்கிறது. இந்த சிங்கம் உருவம் அல்லவா? உருவம் இருக்கக்கூடிய வீட்டுள்ளுக்கு மலக்குமார் வரமாட்டாங்க என்று சொல்லி ஹதீஸ் இருக்கிறது. எனவே அந்த ஹதீஸை நாங்கள் எப்படி புரிந்து கொள்வது என்று சொல்லி நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம். நான் கேட்கிறேன், இந்த உருவம் இருக்கிறது இந்த சிங்கக்கொடியில் மாத்திரமல்ல, உங்களோட வீட்டில் இருக்கக்கூடிய நியூஸ் பேப்பர் எடுத்து பாருங்க பார்ப்போம், அதில் எத்தனை நூற்றுக்கணக்கான ஃபோட்டோஸ் இருக்கிறது. நீங்கள் அது ஃபோட்டோ பேப்பரில் இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ் இருக்குன்றதுக்காக வேண்டி இதை கொண்டாம இருக்கிறீங்களா? அது வீட்டுக்குள்ளே வரத்தான் செய்யுது. உங்களோட சேப்பில் இருக்கக்கூடிய பணம், காசு எடுத்து பாருங்க பார்ப்போம், அந்த காசில் எத்தனை படம் இருக்கிறது, எத்தனை பிக்சர்ஸ் இருக்கிறது. நீங்கள் உருவம் என்று வரக்குள்ள இங்கே மட்டுமல்ல, உருவம் எல்லா இடத்திலும் இருக்கிறது. இன்றைக்கு ஒரு புல்ல உடுத்திருக்கிற உடுப்பை பார்த்தா ஒரு கடையில் போய்த்து ஒரு உடுப்பு வாங்க இயலாது. அந்த உடுப்பெடுத்தா சின்ன பிள்ளைகளுடைய உடுப்பு எல்லாத்திலையுமே உருவம் அப்படியே இருக்கிறது. அதுக்காக வேண்டி நான் சொல்ல இல்லை, உருவம் உள்ள தெடுத்து உடுங்கோடு சொல்லி தவிந்து கொள்ள முடியுமாக இருந்தால் தவிந்து கொள்ள முடியுங்கோ. இது தவிர்க்க முடியாத ஒன்று, இதை நாங்கள் செய்துத்தான் ஆக வேண்டும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இவைகளை கருத்தில் கொண்டு நாட்டில் வரக்கூடிய தேசிய இந்த இண்டிபெண்டன்ட் டே, அதாவது இந்த நாளை நாங்கள் செலிப்ரேட் பண்ணுகிறோம் என்ற வெளிப்படையாக நாங்கள் செய்வதற்கு நாங்கள் முனைய வேண்டும். அது எங்களுடைய மிக முக்கியமான ஒரு அம்சமாக இருந்து கொண்டிருக்கிறது. இப்படியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாட்டுப்பற்றை பற்றி பேசியிருக்கிறார்கள். நாட்டுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய கடமைகளில் இன்னும் ஒன்றுதான் மிக முக்கியமான ஒரு கடமை, இன்கம் டேக்ஸ், அதாவது டேக்ஸேஷன். நாங்கள் டேக்ஸ் கட்டுவது, வராயிப். உலகத்துக்கு இந்த டேக்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒன்றை அறிமுகப்படுத்தியவர் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அல்லாமா ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இதை பற்றி தனியே பேசியிருக்கிறார்கள். எப்படி டேக்ஸ் என்று சொல்லக்கூடியது கட்டப்பட வேண்டும், ஒரு அரசாங்கத்துக்கு எவ்வளோ சக்தி இருக்கிறது, எவ்வளோ பவர் இருக்கிறது ஒரு சமூகத்திலிருந்து டேக்ஸ் அறவிடுவதற்கு. மேற்கத்திய நாடுகளை பொறுத்தவரையில் அந்த நாடுகள் இயங்குவதே மக்களுடைய டேக்ஸால் தான், நாங்கள் கொடுக்கக்கூடிய டேக்ஸ் பணத்தால் தான், ஆனாலும் வரி பணத்தினால். ஆனாலும் கூட இந்த நாட்டை பொறுத்தவரையில் இங்கே எங்களுக்கு சலுகைகள் இருக்கிறது, நாங்கள் டேக்ஸ் கட்டணும் என்று சொல்லி நாடு எங்களுக்கு ஒரு சட்டம் போட்டிருக்கிறது. முஸ்லீம்களாகிய நாங்கள் தனிப்பட்டவர்களாக இருக்கலாம், வர்த்தக நடவடிக்கைகள் ஈடுபடக்கூடியவர்களாக இருக்கலாம், எங்களுக்கு அந்த லோ அப்ளை ஆகும் என்றிருந்தால், அந்த லோவுக்கு உள்ள நாங்களும் உள்வாங்கப்படுவோம் என்றிருந்தால், எங்களுடைய பணத்துக்குரிய வரியை நாங்கள் சரியான முறையில் கணக்கு பார்த்து இந்த நாட்டுக்கு கட்டுவது எங்களுடைய கடமை, பொறுப்பு. இதை யாரும் மறந்துவிட வேண்டாம். ஜகாத்தை நாங்கள் வேறையா கொடுக்கிறோம். ஜகாத்து நாங்கள் யாருக்கு கொண்டு போய் சேர்க்கப்பட வேண்டுமோ அவர்களுக்கு அதை சரியாக கொடுக்க வேண்டும். இதே போல எங்களுடைய மனசாட்சிக்கு ஏற்ப நாட்டு சட்டத்தையும் மதித்து நாங்கள் இன்கம் டேக்ஸ், அதாவது இந்த நாட்டுக்கு கட்ட வேண்டிய வரிப்பணத்தை நாங்கள் கட்டுவது எங்களுடைய ஒரு கடமை. அதில் யாரும் குறை செய்யக்கூடாது. ஏன் காரணம் என்றால் எங்களுடைய இந்த பணத்தினால் தான் எத்தனையோ டெவலப்மெண்ட், எத்தனையோ வகையான அபிவிருத்திகள் இந்த நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே இது நாங்கள் கொடுக்க வேண்டும், அவங்க கேட்டு வரும் வரைக்கும் அல்ல, இதை நாங்கள் கொண்டு போய் கொடுப்பது எங்களுடைய ஒரு கடமை. இதை மறந்துவிட வேண்டாம். இதே சந்தர்ப்பத்தில் இன்னும் ஒன்றையும் கருத்தில் கொள்ள வேண்டும். எங்களுடைய சகல நடவடிக்கைகளிலும், முஸ்லீம்களாகிய நாங்கள் எங்களுடைய சகல நடவடிக்கைகளிலும் எளிமையை நாங்கள் கடைபிடிக்க வேண்டும். வறுமை அல்ல, எளிமையை கடைபிடிக்க வேண்டும். திருமணமா, ஒரு சாதாரண திருமணமா, அதில் உள்ள செலவு சாதாரண செலவு. நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், உங்களோட கல்யாணமாக இருக்கலாம், நீங்கள் நினைக்கலாம் நாங்கள் தான் செலவழிக்கிறோம், எங்களோட குடும்பம் தான் வந்து சாப்பிட போகுது, ஏண்ட கெஸ்ட் தான் வரப்போகிறாங்க, இதில் யாரும் வெளியாக்கல் இல்லை என்று சொல்லி உங்களுக்கு திருப்தி காணலாம். ஆனால் இதனுடைய அத்துணை
நடவடிக்கைகளிலும் மாற்று மதத்தை சார்ந்த சகோதரர்கள் இதை நோட்டமிட்டுக் கொண்டிருக்கிறார்கள், பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறாங்க என்பதற்காக நான் பேசல. நான் என்ன சொல்றேன் என்றால், மனசாட்சியில் உள்ளத்தில் கையை வச்சு கேட்டு பாருங்க, என்னுடைய மகளுடைய திருமணத்தில் நிக்காகில் இத்தனை லட்சம் ரூபாய் பணத்தை நான் செலவழிக்க போறேன், நான் இந்த நாட்டுக்குரிய வரியை கட்டியிருக்கிறேனா? அந்த கல்யாணத்துக்கு செலவழித்த அமௌண்ட் உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் அந்த ஹோட்டலில் கணக்கு பார்க்கக்கூடிய கணக்கு புள்ளைக்கு தெரியும். அவங்க யோசிக்கிறாங்க, முஸ்லீம்கள் ஒரு கல்யாணத்துக்கு இவ்வளவு செலவழிக்கிறாங்களா? எத்தனை ஆயிரம் வாகனம் வந்து நிற்குது, இந்த வாகனத்துடைய பொறுமதி என்ன? இதெல்லாம் எத்தனையோ கண்கள் பார்த்து கொண்டிருக்கிறது. இந்த கண்கள் பார்க்கிறது எல்லாம் நலவாக பார்க்காது. அதில் பொறாம கண்ணும் இருக்கும், அதில் கண்ணூறு கண்ணும் இருக்கும், அதில் ஜலசுடி, அதில் எத்தனையோ வகையான கண்கள் இருக்கிறது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த நாட்டில் வாழக்கூடிய நாங்கள் எப்பயுமே பயந்தவர்களாக அல்ல, அல்லாஹ்வுடைய தீனை ஏற்றவர்கள். எங்களுடைய வாழ்க்கையில் எளிமையை நாங்கள் கொண்டு வர வேண்டும். 5 நட்சத்திர ஹோட்டல் கல்யாணம் இருக்கிறதே, இது ஆரோக்கியமான கல்யாணம் அல்ல, ஆரோக்கியமான கல்யாணம் அல்ல. உண்மையிலேயே உங்களுடைய வியாபாரத்தை நீங்கள் ப்ரொமோட் பண்ண வேண்டும். வர்த்தகர்கள் உங்களுடைய கஸ்டமர்ஸை கூப்பிட்டு சாப்பாடு கொடுக்க வேண்டும். அதை கல்யாணமாக்க வேணும், அதை வேறொரு ஃபங்க்ஷனாக ஆக்கி எங்க வேணும் என்றாலும் அதை செஞ்சுக்கோங்க, பிரச்சனை இல்லை. நிக்காஹ் என்றது, திருமணம் என்றது அது ஒரு இபாதத்து, அது ஒரு வணக்கம். அதில் பேர் அட்டகாசத்தை செய்ய போய்த்து சமூகம் பார்த்து பேசுகிறாங்க, இவங்களோட கல்யாணத்துக்கு இவ்வளவு செலவழிக்கிறாங்க, 2000 கெஸ்ட் வந்தாங்க, ஒரு கெஸ்ட்டுக்கு இவ்வளோ ரூபா செலவழிச்சுறாங்க, இத்தனை லட்சம் ரூபா பொறுமதியான வாகனத்தை கொடுத்தாங்க, இவ்வளவு லட்சம் பொறுமதியான டெக்கரேஷன் நடந்துச்சு, இதுக்கெல்லாம் இவ்வளோ செலவழிக்கிறாங்க. இவங்க இன்கம் டேக்ஸ் கட்டிட்டாங்களா? இவர்களுடைய வரிப்பணத்தை இவங்க சரியாக கட்டுறாங்களா என்று சொல்லி ஒத்தரை பேய்த்து தேடி பார்த்தா எங்களோட வள்ளல் வெளியாகிடும். அன்புக்குரிய சகோதரர்களே, ஆடம்பரம், டாம்பீகம், அனாவசிய செலவு, வீண்வரயம், இவைகளை இஸ்லாம் வன்மையாக கண்டித்திருக்கிறது. இது மாற்று மதத்தை சார்ந்த சகோதரர்கள் எங்களிடத்தில் காணக்கூடிய ஒரு குறையாக இருந்து கொண்டிருக்கிறது. முஸ்லீம்களாகிய நாங்கள் அடக்கமாக வாழ வேண்டியவர்கள், ஒழுக்கமாக வாழ வேண்டியவர்கள், பண்பாடாக வாழ வேண்டியவர்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இவைகளை கருத்தில் கொண்டு நாட்டினுடைய இறைமையை பாதுகாப்பதற்கு நாங்கள் ஒவ்வொருத்தரும் வழிவகுக்க வேண்டும். இது எங்களுடைய மிக முக்கியமான ஒரு பொறுப்பாக இருந்து கொண்டிருக்கிறது, கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. இதே சந்தர்ப்பத்தில் இந்த நாட்டில் முஸ்லீம்கள் நாங்கள் இவ்வளவு கண்ணியமாக வாழுகிறோம், எங்களுக்கு இவ்வளவு செழிப்பு இருக்கிறது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் சமூகத்தில் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், வறுமை கோட்டின் கீழ் வாழக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை விகிதாசாரம் 90% மேலே, 90% மேலே. நாங்கள் சொல்றோம், இந்த சாப்பாடு, இந்த பிரியாணி என்ற முகத்தில் அடித்தது போல் இருக்கு என்று சொல்லுகிறோம். இந்த நாட்டில் பெரிய ஒரு கூட்டம் இருக்கிறாங்க, பிரியாணி என்று சொன்னால் என்னன்னு தெரியாதவங்க, வட்டிலாப்பம் உண்டா என்னன்னு தெரியாதவங்க. நான் முஸ்லீம்களை மட்டும் பார்த்து பேசவில்லை, மனித சமூகத்தை பற்றி பேசுகிறேன். உங்களுடைய சாப்பாட்டை கொண்டு போய் நீங்க கொடுங்கோ மனிதர்களுக்கு, யாராக இருக்கட்டும் பிரச்சனை இல்லை, யாராக இருக்கட்டும் பிரச்சனை இல்லை. பூனைக்கு தண்ணி கொடுத்து சுவர்க்கம் போக இயலும் என்றிருந்தால் ஒரு மனிதனுக்கு தண்ணி கொடுத்து சுவர்க்கம் போக முடியாதா? இப்படியான விடயங்களை கருத்தில் கொண்டு நாட்டினுடைய இறைமையை பாதுகாப்பதற்கும் நாட்டிலே முஸ்லீம்களுடைய ஸ்திரத்தனத்தை உறுதிப்படுத்துவதற்கும் உரிய முன்மாதிரியான சமூகமாக நாங்கள் மாறுவது போன்று இன்னமொன்றையும் ஞாபகப்படுத்தும்படியாக பலர் எண்ணத்தில் வேண்டிக் கொண்டார்கள். தொழில் செய்யக்கூடியவர்கள், அதாவது தொழிலதிபர்கள் என்ன செய்ய வேண்டும்? தனக்கு கீழே வேலை செய்யக்கூடிய ஊழியர்களுடைய EPF, ETF இது சரியாக கட்டப்பட வேண்டும். அது அரசாங்கத்திற்கு கட்ட வேண்டிய ஒரு வரிப்பணத்தை போன்று தொழிலாளர்களை கவனிப்பதற்கு, அவர்களுடைய எதிர்கால நடவடிக்கைகளை ஆரோக்கியமாக வைப்பதற்குரிய ஒரு தக்காஃபுல், ஒரு உதவியாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே தொழிலாளர்கள் முஸ்லீம்களை பொறுத்தவரையில் அநேகமானவர்கள் இந்த பணியை சரியாக செய்கிறார்கள். ஆனால் உங்களிடத்தில் வேலை செய்யக்கூடிய 40 பேரில் 10 பேருக்கு கட்டிட்டு மற்ற 30 பேருக்கு டெம்பரரி பேசிக்கில் தான் இவங்க எடுத்திருக்கிறோம் என்று சொல்லி டாக்குமெண்ட்டை நீங்கள் செஞ்சு முன் வச்சாலும் கூட படைச்ச ரப்பு உங்களை பார்த்து கொண்டிருக்கிறான், படைச்ச ரப்பு உங்களை பார்த்து கொண்டிருக்கிறான். மதரசாக்களாக இருந்தாலும் கூட இந்த சட்டத்தின் கீழ் உள்வாங்கப்படுகிறார்கள். அவர்கள் கூட அவர்களுடைய மதரசாவில் இருக்கக்கூடிய ஸ்டாஃபுக்கு கட்ட வேண்டிய EPF, ETF கணக்கு பார்த்து சரியாக கட்டுவது அவர்களுக்கு ஆரோக்கியமானது. என் நாளைக்கு மதரசாக்களையும் மதரசாக்களும் வித்தியாசமான ஒரு கன்செப்ட்ல இல்லை, அதுவும் இந்த நாட்டு சட்டத்தின் கீழே இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டிடியூஷன்ஸ். நாங்களும் அரசாங்கத்தில் பதிவாக இருக்கிறோம்.
அரசாங்கத்தில் முஸ்லீம் கல்ச்சரல் அஃபேர்ஸில் நாங்களும் பதிவாக இருக்கிறோம். அப்படி என்றிருந்தால் நாங்கள் இந்த அரசாங்க சட்டத்துக்கு கீழ் வாங்கப்பட்டவர்கள். எனவே எங்களுடைய மதரசாக்கள் இருக்கக்கூடிய உஸ்தாதுமார்கள் அதிபர்களுக்கு கூட இபிஎஃப் இடிஎஃப் கட்டுவது இது ஒரு கடமை, இது ஒரு பொறுப்பு. இப்படியான அத்துணை விடயங்களிலும் நாங்கள் எங்களை முன்மாதிரியான ஒரு சமூகமாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். முஸ்லீம்கள் டாக்ஸ் கட்டக்கூடியவர்கள், முஸ்லீம்களுடைய இபிஎஃப் இடிஎஃப் ஃபைல் சரியாக இருக்கிறது என்று சொல்லி மாற்றவர்கள் பேசக்கூடிய அளவுக்கு எங்களை நாங்கள் அழகுபடுத்திக் கொள்வது மிக முக்கியமாக கொண்டிருக்கிறது. எனவே இந்த வரக்கூடிய காலங்களில் அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் அல்லாஹ்விடத்தில் இந்த நாட்டுக்கு அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திப்போம். அனைத்து ஹைர்களும் பரக்கத்துகளும் நிறைந்த ஒரு நாடாக, ஒரு அமைதி நிறைந்த ஒரு நாடாக இந்த நாட்டை அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. இவ்வளவு காலமும் இந்த நாட்டில் எங்களை செழிப்பாக, சந்தோஷமாக, ஆரோக்கியமாக வாழ வைத்தது போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா வரக்கூடிய காலங்களிலும் இனங்களுக்கு மத்தியில் ஒற்றுமையையும், இனங்களுக்கு மத்தியில் ஆரோக்கியத்தையும், இனங்களுக்கு மத்தியில் புரிந்துணர்வையும் தந்து எங்களை வாழ வைப்பானாக என்று சொல்லக்கூடிய பிரார்த்தனையுடன் விடைபெறுகிறேன். வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.